கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் உங்களுக்கு புலந்திருக்கின்ற புதிய புத்தாண்டு 2024ஆம் ஆண்டின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் நாம் அனைவரும் இந்த புதிய புத்தாண்டை வரவேற்க ஆண்டவரின் ஆசீரோடு இந்த புதிய புத்தாண்டை இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள நாம் இங்கே ஒன்றாக இணைந்திருக்கின்றோம். ரோமானியர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இந்த புதிய புத்தாண்டை அவர்கள் ஒரு சேர கூட்டமாக இணைந்து சத்தம் போட்டு அவர்கள் வெடி வெடித்தும் மற்றும் ஆடம்பரமாக பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை நடத்தியும் இந்த புத்தாண்டை வரவேற்றார்கள். இன்னைக்கு கூட நம்ம சாயந்தரத்துலேருந்து பார்க்குறோம், எங்கப்பா ரோடு ஃபுல்லாக டூ வீலர் சத்தம், இளைஞர்கள் கூட்டம், ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லி பல இடங்களில் மிகப்பெரிய அளவில் ஆடம்பரமாக புத்தாண்டை வரவேற்க பல ஏற்பாடுகள், பீச்சு, ரிசார்ட்டு, பார்க்கு, எங்கெங்கெல்லாம் மக்கள் கூட முடியுமோ அங்கெல்லாம் குழுமி சத்தம் போட்டு வெடி வெடித்து இந்த புத்தாண்டை வரவேற்கின்றார்கள். இதே மாதிரி தான் ரோமானியர்களும் செஞ்சாங்களாம். ஏன் இப்படி சத்தம் போட்டு வெடி வெடித்து வரவேற்றாங்கன்னா, ஒரு ஆண்டு முடிந்து இன்னொரு ஆண்டை அவர்கள் தொடங்குகிற போது இந்த தீய ஆவி, அசுத்த ஆவி, இதெல்லாம் இந்த புதிய ஆண்டு ஆரம்பிக்கிறப்ப மனிதர்களுக்குள் புகுந்துவிடக்கூடாது. இந்த புதிய ஆண்டில் நாம் காலடித்து வைக்கின்ற போது இந்த தீய ஆவிக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு அதை சத்தம் போட்டு விரட்டுறோம், அதை விரட்டி அடிக்கணும் அப்படின்ற ஒரு செயலுக்காக இதை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக செய்தார்கள். இன்னைக்கு அதை செய்கிறாங்க, அதை எந்த அர்த்தத்தில் செய்கிறாங்க அப்படின்னு தெரியாது. ஆனால் நாம் அனைவரும் அமைதியாக ஆண்டவரின் பிரசன்னத்தில் அமர்ந்து ஆண்டவர் கரங்களிலிருந்து இந்த புதிய ஆண்டை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆண்டாக நாம் பெற்றுக்கொள்ள நாம் இங்கே குழுமி இருக்கின்றோம். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டின் தொடக்க நாளாம் இன்று திரு அவை அன்னை மரியாளை இறைவனின் தாய் என்று விழா எடுத்து கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. அன்னை மரியாளுக்கு வருஷம் முழுவதும் 19 திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். ஒரு திருவிழா 2 திருவிழா இல்லை, 19 திருவிழா கொண்டாடுறோம். இந்த வருடம் முழுவதும் இருக்கக்கூடிய மாதங்களில் 2 மாதங்களை அன்னை மரியாளுக்கென்று அந்த மாதத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அது என்னென்ன மாதம்? எந்த மாதம்? எந்த மாதம்? மே மாதம். வெரி குட், மே மாதம். அப்புறம் ஆகஸ்டா? ஆகஸ்டில் திருவிழா வருது. அக்டோபர் மாதம். மே மாதம் வணக்க மாதம். அதே மாதிரி அக்டோபர் மாதம் ஜெபமாலைக்கென்று அன்னை மரியாளுக்கு அந்த மாதத்தை ஒப்பு கொடு. அப்போ 2 மாதத்தை அன்னை மரியாளுக்கு வருஷத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த ஜனவரி 1ஆம் தேதி அன்னை மரியாளுக்கு என்ன விழா எடுக்கிறோம்? இப்போ தான் சொன்னேன். என்னது? அன்னை மரியாள் இறைவனின் தாய். இந்த விழாவானது மற்ற விழாக்களிலெல்லாம் பழமையானது. நம்முடைய மரபுல பழமையான ஒரு விழா எது அப்படின்னாக்கா, அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற அந்த விசுவாச கோட்பாட்டை மிகவும் பழமையான ஒரு விழாவாக
திரு அவையானது கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அன்னை மரியாள் இறைவன் இயேசுவுக்கு தாயாக இருக்கின்றார் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இது ஏன் இப்படிப்பட்ட ஒரு விசுவாச கோட்பாடு வந்தது? தொடக்கத்தில் ஏறக்குறைய 4ஆம் நூற்றாண்டில் தப்பிறை கொள்கையை இந்த நெஸ்டோரியஸ் என்ற இந்த போதகர் அவரது சார்ந்த பல சீடர்களோடு பரப்பினார்கள். என்ன சொன்னாங்கன்னாக்கா, அன்னை மரியாள் மனிதரான இயேசுவுக்கு மட்டும்தான் தாய், தெய்வமாகிய இயேசுவுக்கு தாய் அல்ல அப்படின்ட்டு தப்பறை கொள்கையை பரப்பினார்கள். அன்னை மரியாளும் ஒரு மனுஷி, கடவுளுக்கு தாய் ஆக முடியாது என்று சொல்லி பரப்பினார். ஆனால் திரு அவை அனைத்து ஆயர்களையும் கூட்டி அன்னை மரியாள் மனிதரான இயேசுவுக்கு மட்டும் தாய் அல்ல, தெய்வமாகிய இயேசுவுக்கும் தாய் என்று சொல்லி இறை தன்மையிலும் மனித தன்மையிலும் இவ்வுலகில் வாழ்ந்த இயேசுவுக்கு அன்னை மரியாள் தாயாக இருந்தார். எனவே இறைவனின் தாய் என்று இந்த விழாவை 4ஆம் நூற்றாண்டு தொடங்கி இந்த விழாவை திரு அவையிலே மரபின் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த விதத்தில் நம் அனைவரின் தாயாக இருக்கக்கூடிய அன்னை மரியாளின் விழாவை சிறப்பிக்க அழைக்கப்பட்டிருக்கும் இந்த வேளையில் நாம் 3 செய்தியினை பெற்று செல்ல நாம் அழைக்கப்படுகின்றோம். இது மேலே என்னமோ எழுதியிருக்கு, எனக்கு கண்ணு தெரில, லைட் அந்த பக்கம்தான் எரியுது. என்ன எழுதியிருக்குது புரியல. ஹாப்பி நியூ இயர். இந்த 3 வார்த்தையை வச்சு தான் இன்றைக்கி நம்ம 3 செய்தியை கொடுக்க போகிறோம். ஹாப்பினா என்னது? சந்தோஷம், அப்புறம் மகிழ்ச்சி. அப்போ ஹாப்பியாக இந்த வருஷம் இருக்கணும், சந்தோஷமாக இந்த வருஷம் இருக்கணும் அப்படின்றதற்காகத்தான் நம்ம இங்கே குழுமி இருக்கின்றோம். இந்த ஹாப்பி மகிழ்ச்சி இன்றைய முதல் வாசகத்தில் நம்ம வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் சிறப்பான ஒரு ஆசிரை நமக்கு கொடுக்கின்றார். இந்த வருடத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. இந்த ஆசீர்வாதம் மோயிசன் ஆரோனுக்கு கொடுத்தது. ஆரோன் தனக்கு பின் வந்த குருக்களுக்கு, குருக்கள் அதற்கு பின் வந்த குருக்கள் என்று மாறி மாறி இஸ்ராயேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதம் எப்பொழுதெல்லாம் மக்கள் மகிழ்ச்சியாக ஒன்றாக குழுமினார்களோ அப்பொழுதெல்லாம் இந்த ஆசீர்வாதம் இது இன்னைக்கு நேற்று வந்த ஆசீர்வாதம் அல்ல. எப்போ வந்தது? இஸ்ராயேல் மக்களுக்கு மோயிசன் வழியாக ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். அதே ஆசீர்வாதத்தை இந்த வருடத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் தம் திருமுகத்தை நம் பக்கம் திருப்பி நமக்கு ஆசிரை வழங்குவாராக, நமக்கு அமைதியை அருள்வாராக என்று சொல்லி மகிழ்ச்சியின் இந்த செய்தியானது நமக்கு கொடுக்கப்படுகின்றது. வழிமுறையாக வந்த ஆசீர்வாதத்தை அதே வார்த்தைகளை சொல்லி இன்று நமக்கும் அந்த ஆசீரானது கொடுக்கப்படுகின்றது. இந்த மகிழ்ச்சியான இந்த ஹாப்பியாக இருக்க நம்ம அழைக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் அன்னை மரியாள் 3 நகர்வுகளின் மூலம் இந்த மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அழைப்பு விடுக்கின்றார். இன்னைக்கு நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம். இடையர்கள் இந்த மகிழ்ச்சியின் செய்தியை கேட்டவுடன் அவர்கள் பாலன் இயேசுவை தேடி அங்கு மாட்டுத் தொழுவத்திற்கு வருகின்றார்கள். அன்னை மரியாளும் சூசையப்பரும் முதல் நகர்வா அந்த இடையர்களை வரவேற்கிறார்கள். ஏன்னாக்கா அன்னை மரியாளும் சூசையப்பரும் யூதர் இந்த ஆட்டு இடையர்களை அவர்கள் எந்த விதத்திலும் நெருங்க விடுவதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை, அவர்களோடு உறவு வைத்துக் கொள்வதில்லை. ஆனால் இயேசு பிறந்த உடனே
முதல்ல பார்க்க வர்றது யாரு? ஆட்டு இடையர்கள். இந்த இடையர்களை அன்னை மரியாளும் சூசையப்பரும் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள், வரவேற்கின்றார்கள். அதோட நிக்கல, அவங்களுக்கு வானதூதர் சொன்ன செய்திய அன்னை மரியாளுக்கு சூசையப்பருக்கு சொல்றாங்க. அவர்களுக்கு செவிமடுத்து கேட்கின்றார்கள். ரெண்டாவது நகர்வு, அவங்களுக்கு செவி கொடுத்து அவர்கள் சொல்வதை கேட்கின்றார்கள். மூணாவது நற்செய்தியில் நம்ம வாசி கேட்டோம். அன்னை மரியாள் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் என்ன செஞ்சாங்க? என்ன செய்தார்கள்? நிறைய பேர் தூங்கிட்டாங்க அதுக்குள்ள. அன்னை மரியாள் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் நிறுத்தி சிந்தித்து வந்தார். அப்ப இடையர்களை வரவேற்கிறாங்க, இடையர்களுக்கு செவிமடுக்கிறார்கள், அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் உள்ளத்துல நிறுத்தி சிந்திக்கின்றார். அப்ப உள்ளத்துல நிறுத்தி சிந்திக்கின்ற போது மகிழ்ச்சியான தருணங்களை மட்டுமல்ல, சவால்களும் பல போராட்டமும் நிறைந்த எல்லா நிகழ்வுகளையும் உள்ளத்தில் ஏற்று சிந்தித்து பக்குவமாக செயல்பட்டார். இன்னைக்கு நாமளும் மரியாளை போன்று பிறரை வரவேற்க, பிறருக்கு செவி கொடுக்க, பக்குவமாக எல்லா விதமான நிகழ்வுகளையும் உள்ளத்தில் நிறுத்தி மகிழ்வான தருணங்களையும் துன்பமான தருணங்களையும் சவாலான நிகழ்வுகளையும் உள்ளத்தில் ஏற்று மரியாளை போன்று பக்குவமாக செயல்பட அழைக்கப்படுகின்றோம். அப்ப நம்ம பிறரை வரவேற்கின்ற போது மகிழ்ச்சி, பிறருக்கு செவி கொடுக்கின்ற போது மகிழ்ச்சி, பக்குவமாக செயல்படுகின்ற போது மகிழ்ச்சி. எனவே அன்னை மரியாளை போன்று நாம் செயல்பட அழைக்கப்படுகிறோம். அன்னை மரியாளுக்கு வாரத்தில் ஒரு நாளை ஒதுக்குறோம். அந்தோனியாருக்கு வாரத்தில் எந்த கிழமை ஒதுக்குறோம்? எந்த கிழமை? செவ்வாய்க்கிழமை. நாளைக்கு வருடத்தின் முதல் செவ்வாய். புதன்கிழமை யாருக்கு ஒதுக்குறோம்? சூசையப்பருக்கு ஒதுக்குறோம். வியாழக்கிழமை யாருக்கு ஒதுக்குறோம்? யாரு? குழந்தை இயேசு. வெள்ளிக்கிழமை இறுதி ஆண்டவர். சனிக்கிழமை மாதாவுக்கு ஒதுக்குறோம். ஏன் சனிக்கிழமை மாதாவுக்கு ஒதுக்குறோம்? காரணம், பெரிய வெள்ளி அன்று ஆண்டவர் இயேசு உயிரை விட்டார். இயேசுவனுடைய பாடுகள், சிலுவை மரணம், இதெல்லாம் பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாங்க? இயேசு கூட இருந்தவங்க எல்லாரும் ஓடிட்டாங்க. ஆனால் அன்னை மரியாள் ஒருவர் மட்டும் அந்த பெரிய வெள்ளி அன்றும் சிலுவை அடியில் நின்றார். பெரிய வெள்ளிக்கு அடுத்ததும் அன்னை மரியாள் அங்கு இயேசுவுக்காக காத்து கொண்டிருந்தார். நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசு அவர் உயிரோடு வருவார் என்று நம்பிக்கையோடு இருந்தவர் அன்னை மரியாள். அதனால தான் வெள்ளிக்கிழமை அடுத்தது நம்பிக்கையோடு காத்து கொண்டிருந்த அந்த அன்னையின் நாளை சனிக்கிழமையான அன்று நாம் நினைவு கூறுகின்றோம். எனவே அன்னை மரியாள் இந்த தன்னுடைய மகிழ்ச்சிக்கெல்லாம் காரணம் ஆண்டவர் இயேசுவோடு நெருங்க அவர் பயணித்தார். நாம ஹாப்பி அப்படின்னு சொன்னோம் இல்லையா? மகிழ்ச்சியாக இருக்க, இறைவனோடு இணைந்து பயணிக்க நாம் சிறப்பாக அழைக்கப்படுகின்றோம். ரெண்டாவது என்ன இருக்கு? ஹாப்பிக்கு அடுத்தது நியூ, புதிய வானகமும் புதிய வையகமும் புதிய ஆவியானவரும் நம் உள்ளங்களில் நிரம்புகின்றார். நம்ம இந்த புதிய வருஷத்தில் நம்ம ஏதோ புதுசாக செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்போம். புது வருஷம் புது ட்ரெஸ்ஸு போடணும், புதுசாக இந்த வருஷம் வீடு கட்டணும், புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும், புதுசாக நம்ம வீட்டில் பல நல்ல செயல்களை செய்ய வேண்டும். தனிப்பட்ட விதத்தில் இந்த வருஷம் புது வருஷத்திலிருந்து நான் புதிய மனிதனாக இருப்பேன், புதிய செயல்களை செய்வேன், புதியவற்றை வெளிப்படுத்துவேன் அப்படின்ட்டு நம்ம நியூ இயரில் நியூவாக பல விஷயங்களை நம்ம சிந்திச்சு வச்சிருப்போம். இந்த நாளில் நம்ம அனைவருக்கும் ஆண்டவர் அன்னை மரியாளிடமிருந்து
புதிய ஏவாளாகிய புதிய மரியாவிடமிருந்து நாம் அனைவரும் இந்த புதியவற்றை கற்றுக்கொள்ள நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. ஒரே ஒரு நிகழ்ச்சி, தொடக்க நூல் 27ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கின்றோம். அங்கு ஏசா தன்னுடைய தந்தை இறக்கும் தருவாயில் ஏசாட்ட சொல்கிறாரு, நீ போய் காட்டில் போய் வேட்டையாடி சமைச்சி நீ எனக்கு கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஈசாக்கு வந்து ஏசாட்ட சொல்கிறார். அப்போ மகன் ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்கு காட்டுக்கு போகிறான், வேட்டையாடி சமைக்கிறதுக்காக. ஆனால் ரபேக்கா என்ன செய்கிறாங்க, இளைய மகன் மீது பாசம். ஆனால் யாக்கோப்பை கூப்பிட்டு, யாக்கோப்பு நம்ம ஆட்டுக்கடையில் ஒரு ஆட்டை வெட்டி அப்பாவுக்கு எப்படி சமைச்சா டேஸ்ட்டாக இருக்குன்னு எனக்கு தெரியும், அப்படி நான் சமைச்சு தரேன், நீ போய் அப்பாவிட்ட போயிட்டு நீ இந்த ஆசீர்வாதத்தை வாங்கிடு அப்படின்னு சொல்லி ரபேக்கா தனது இளைய மகன் யாக்கோப்புவை சமைத்து கொடுத்து அங்கு ஈசாக்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்க செய்கிறான். அவரும் கண்ணு தெரியாதவர் என்ன பண்ணிடுறாரு, அவன் சமைத்து கொண்டு வந்தவற்றை பெற்று இவன் தான் மூத்த மகன் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோப்பு இளைய மகனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். இதை வந்து இந்த அந்தோனியார் என்ன சொல்றாரு, இந்த ஒரு நிகழ்வை எடுத்துக்கொண்டு ரபேக்காவை போன்ற மரியாளும் நம் அனைவருக்காகவும் ஆண்டவரிடம் பரிந்து பேசும் ஒரு அன்னையாக இருக்கின்றார். கடவுளுக்கு எது டேஸ்டா இருக்கும், கடவுளுக்கு எது பிடிக்கும்னு சொல்லிட்டு அன்னை மரியாளுக்கு தெரியும். அன்னை மரியாள்கிட்ட போனால் எப்படி வந்து அங்கே யாக்கோப்புக்கு நல்லா சமைச்சு கொடுத்தாங்களோ ஆண்டவருக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவருக்கு ஏற்ற புதியவற்றை அன்னை மரியாள் காட்டுவாள். அன்னை மரியாள் ஆண்டவருக்கு விருப்பமானதை செய்ய நம்மை தூண்டுவாள். எனவே இந்த புதிய ஆண்டில் அன்னை மரியாளின் துணை கொண்டு புதிய பல நல்ல திட்டங்களை ஆண்டவருக்கு உகந்தவாறு நிறைவேற்றிட நாம் அழைக்கப்படுகின்றோம். ஹாப்பி நியூ, அடுத்தது என்ன இருக்கு, இயர். ஹாப்பி நியூ இயர், புதிய ஆண்டு, புதிய காலம். ஆண்டவர் நமக்கு புதிய காலத்தை நமக்கு கொடுக்கிறார். பணம் இருந்தால் என்ன பண்ணலாம், நம்ம வந்து எதை வேணாலும் வாங்கலாம். இந்த காலத்தை, நேரத்தை பணம் கொடுத்து வாங்க முடியுமா? எங்கேயாவது கிடைக்குதா சொல்லுங்க? காலம் மட்டும் பொன் போன்றது, யாரும் பணம் கொடுத்து வாங்க முடியாது. இந்த காலத்தை யார் கொடுப்பவர்? கடவுள் ஒருவர் மட்டும்தான் கொடுப்பார், வேற யாரும் காலத்தை கொடுக்கவே முடியாது. ஆனால் பணத்தை கொண்டு நம்ம எதை வேணாலும் எப்படி வேணாலும் பிற்காலத்தில் வாங்கலாம். ஆனால் கடந்து போன காலத்தை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே இந்த காலத்தை கடவுளமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். எனவே இறைவா, இந்த காலத்தை, இந்த ஆண்டை கொடுத்ததற்கு நன்றி இறைவா. இந்த ஆண்டை உமது கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்கின்றோம். பயனுள்ள ஆண்டாக, பயனுள்ள விதத்தில் இந்த காலத்தை செலவழிக்க எனக்கு நீர் ஆற்றலை தாரும், நல்ல அறிவை தாரும், நல்ல ஞானத்தை தாரும். நான் தேவையில்லாமல் இந்த நாட்களை வீணாக்காமல், என்னுடைய சுயநலத்திலும் இந்த உலக காரியங்களில் நாம் வீணடிக்காமல் பயனுள்ள விதத்தில் ஞானம் நிறைந்த செயல்களில் அனைத்தும் பலருக்கும் நான் பயனுள்ள பிள்ளையாக வாழ இந்த காலத்தை சரியாக நான் செலவிட எனக்கு ஞானத்தை தாரும் என்று ஜெபிக்க இந்த நாளில் நாம் சிறப்பாக அழைக்கப்படுகின்றோம். எனவே ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு இந்த 3 வார்த்தைகளை வைத்து நாம் 3 கருத்தை சிந்தித்திருக்கிறோம். எனவே காலத்தை வீணடிக்காமல், இளைஞர்கள் இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் என்று சொல்லி தேவையில்லாத செயல்களில் நாம் நேரத்தை வீணடிக்காமல் அவற்றை கொண்டு எந்த அளவிற்கு நல்லதை பரப்ப முடியும், நல்ல செயல்களை செய்ய முடியும், காலத்தை ஆண்டவர் கொடுத்ததை பொன் போன்ற இந்த காலத்தை அன்னை மரியாளை போன்று நாம் இறைவனுக்கு உகந்த செயல்களை செய்திட
சிறப்பாக இந்த புதிய வருடம் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. எனவே இந்த நல்ல நாளில் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் இந்த புத்தாண்டி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, நாம் நினைக்கின்ற அனைத்து காரியங்களும் மகிழ்ச்சியாக புதியனவாக ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான ஆண்டை நன்றியின் ஆண்டாக பயன்படுத்திட சிறப்பாக இத்திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமேன்.